அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வீக்கான லெவல்ஸ், வீக்லி லெவல்ஸ் நம்ம போன வீக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருந்தோம். அது என்ன நடந்திருந்தது என்ன அப்படிங்கிறத போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். அதே போல் அடுத்த வீக்கான லெவல்ஸ் வந்து நான் சாட்டர்டே சண்டே லீவில் எடுத்து அனுப்பிச்சி போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய அந்த பொசிஷன் கிளாஸை பற்றி டீட்டெயில்ஸு கேட்டிருந்தீங்க இல்லையா, அதை மட்டும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எல்லாருக்கும் நான் வாட்ஸ்அப்பில் எங்கிட்ட ரிக்வஸ்ட் கேட்டவங்க, கிளாஸ் கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். கிளாஸ் என்ன டாப்பிக்கு, என்னையிலிருந்து எது வரைக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணியிருக்கேன். அப்படி யாருக்காவது கிளாஸ் கேட்டு எனக்கு டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு ரிசீவ் ஆகாமல் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நான் உடனே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம், 22,362 வந்தால் பையே, 22,262 ஸ்டாப் லாஸ். அப்போது நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், ஓப்பனிங்கே நம்ம பைக்கு கீழே ஓப்பன் ஆகிறாப்புல. அப்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், கீழே பாட்டமில் தான் நம்ம பை பண்ணியிருப்போம். இந்த இடத்துல ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பை பண்ணும்போது இந்த இடத்துல தான் நம்ம பை பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? ஏன் இந்த இடத்துல வேல்யூவில் பை பண்ணோம் அப்படிங்கிறது அது இது வராதவங்களுக்கு தெரியாது. மற்றபடி கிளாஸ் வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியும். இங்கே தான் பை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இங்கே தான் நமக்கு அன்னைக்கு வேல்யூ வருது, பையிங் வேல்யூ. அப்போது இங்கேருந்து ஏறுது மார்க்கெட். கரெக்டுங்களா? சரி, இப்போது நான் 362 பை பண்ணியிருந்தீங்கன்னாக்கல உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்டு, 80 புள்ளி தான் கிடைச்சிருக்கு ப்ராஃபிட். அப்போ 100 புள்ளி கிடைக்கல. கரெக்டுங்களா? அதே நீங்கள் இங்கேருந்து பண்ணிருந்தீங்கன்னா 150 புள்ளி கிடைச்சிருக்கு. ஆனால் நம்மளுடைய டார்கெட், மினிமம் டார்கெட் 100 புள்ளி. ஓகேங்களா? அப்போது 80 புள்ளி தான் இங்கே கிடைச்சிருக்கு, 100 புள்ளி கிடைக்கவில்லை. இந்த இடத்துல பை பண்ணியிருந்தா தெரியாதவங்க, இப்போ நம்ம 362 தான் பை பண்ண. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாப் லாஸ் என்ன, 22,362 பை, ஸ்டாப் லாஸ் 262. அப்போ இதுக்கு கீழே 262 க்ளோஸ் வைக்காத வரைக்கும் அப்போ எங்கனாலும் பை பண்ணலாம் அப்படிங்கிறது புரியுது இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த இது கொடுத்தேன். இவ்வளவு இது நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பண்ணியிருக்க முடியும், 100 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். சரி, ஓகே, அங்கே 100 பாயிண்ட் கொடுத்துருக்கு. சரி, இப்போது நல்லா கவனிங்க. இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் இன்னைக்கு தான் ஹிட் ஆகுது. கரெக்டுங்களா? ஏன்னா டே கேண்டில் க்ளோசிங் பேசிட்டு நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ அவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளால் வந்து எட்ஜிங் இல்லாமல் இந்த ட்ரேடே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. அப்போது இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தது, இங்கே பை பண்ணியிருந்தது, இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. அப்போது நீங்கள் எடுத்த எட்ஜிங்க்கு எடுத்திருந்த புட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். உங்களுடைய லாஸில் ஒரு 60% வந்து தவிர்த்துருக்கும். இந்த புட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ப்ரீமியத்தை கொடுத்துருக்கும். ஓகேங்களா? இதுதான் அந்த எட்ஜிங்கான தியரி. ஓகேங்களா? நம்ம எப்படி எட்ஜிங் எடுத்து இந்த இது பண்ணுறோம் அப்படிங்கிறது எகைன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டாப்புல நம்ம பை ஜோனுக்கு மேலேயே அவங்க போகவே விடல மார்க்கெட்டு. கரெக்டுங்களா? ஃபால் தான் ஆகிட்டு இருக்காங்க. சரி, இப்போது இது நிஃப்டிக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லுவோம், 49,012 வந்தால் செல்லு, 48,102 வந்தால் பை. எவ்வளோ, 150 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? பாருங்க, கீழே லோகோ என்னன்னு பாருங்க, 900. அப்போது இங்கிருந்து ஸ்டாப் லாஸ் 950 தான். அதுக்கு கீழே இருந்து தான் அதுவும் பை ஆகி போய் 200 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நமக்கு அது தேவையில்லை. ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. அன்னைக்கு 5ஆம் தேதி அன்னைக்கே ட்ரிகர் ஆகிடுச்சு, டே கேண்டில் க்ளோஸ் கீழே ஸ்டாப்ல. அப்போது நம்ம எட்ஜிங் எடுத்துருந்தது. அதுக்கப்புறம் என்ன, ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆன உடனே பாருங்க மார்க்கெட் ஃபுல்லாக ஃபால் தான். அப்போது ஏன் எட்ஜிங்கோட பண்ணணும் அப்படிங்கிறது இத்தனை இதுவாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? இப்போ அந்த எட்ஜிங் எடுக்கிறது நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணலாம், இல்லை ஸ்டாப் லாஸ் ஆச்சா ரெண்டுமே கவர் பண்ணிட்டு வெளியே போனோம்னா நமக்கு லாஸ் குறைவாக இருக்கும். அதனால் பெரிய நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.